எல்லாம் கவர் இல்லை, நீங்கள் கவர் ஆகுதா எல்லாம்? பத்து பேர்ல அவ்வளோதான். சரியா 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 பச்சுப்பா ஆப்பா. ஆமாம் ஓகே ஓகே ஃப்ரெண்டில் வந்துடுங்க. கை எப்படி? கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி கழக தேர்தல் அறிக்கை 2024 மக்களவை தேர்தல் குறித்து தேர்தல் கழகத்தின் சார்பில் வெளியிடப்படவிருக்கின்ற தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த குழுவில் இப்பொழுது எடுக்கப்பட்ட முடிவுகளை என்ன செய்வது, எப்படி செயல்படுத்துவது, இந்த தேர்தல் அறிக்கை இதுவரை இந்திய அரசியல் கட்சிகளில் எந்த அரசியல் கட்சியும் அறிவிக்காத அளவிற்கு மிகச்சிறப்பான தேர்தல் அறிக்கையாக அமைவதற்கு வேண்டிய வழிவகைகளை பற்றி ஆய்வு செய்தோம். அதெல்லாம் பொதுச் செயலாளருடைய ஒப்புதல் பெற்று பிறகு விரிவாக வெளியிடுவோம் என்பதை தெரிவித்து அதனுடைய விவரங்களை அருவேனன் நமது ஜெயக்குமார் அவர்கள் இப்பொழுது தெரிவிப்பார்கள். வணக்கம். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தைப்பூச திருநாள் ஒரு இனிய நாள். இந்த இனிய நாளில் நம்முடைய மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆலோசனைக்கிணங்க இன்றைய தினம் 10 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு ஒன்று கூடி இன்றைக்கு தேர்தல் தயாரிக்கின்ற அந்த பணியிலே இன்றைக்கு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை மக்களுடைய நாடி துடிப்பு, மக்களுடைய எண்ணங்கள், மக்களுடைய அந்த கருத்துக்கள், மக்களுடைய எண்ணோட்டங்கள், இதனை ஒட்டி முழுமையான அளவிற்கு மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையாகவும், அதே போன்று திமுகவை போல மாநிலத்தினுடைய உரிமையெல்லாம் தாரை வார்த்து கொடுக்காமல், ஏற்கனவே நம்முடைய அம்மாவுடைய அரசில் மாநிலத்துடைய உரிமையெல்லாம் மீட்கப்பட்ட நிலையிலே முழுமையான அளவிற்கு மாநிலத்துடைய உரிமைகளை பேணி காக்கின்ற, எல்லா தரப்பட்ட மக்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக நிச்சயமாக மக்களுடைய அந்த எண்ணோட்டத்தின்படி அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற என்ன, ஒன்றும் இல்லை. அது இப்போ தேர்தல் அறிக்கை குழு பொதுச் செயலாளருடைய அறிவுரையின்படி இன்றைக்கு கூடியிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் எல்லாமே கூடி மக்களுடைய அந்த கருத்துக்கள் எண்ணோட்டங்கள் அடிப்படையில் அறிக்கை தயாரிக்கப்பட்டு அது உங்கள் பொதுச் செயலாளர் வெளியிடும்போது உங்களுக்கு தெரியும். இல்லை அது இல்லை, அதெல்லாம் பொதுச் செயலாளர் அது குறித்து முடிவு செய்வார். அது இல்ல, அதுதான் நீங்க தேர்தல் அறிக்கையில நீங்க பாருங்கன்ற. நீங்க இப்ப நீங்க அவருக்கு அது பதில் கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க. அதாவது இப்போ இது முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போட வேணாம், அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போட வேணாம். அதெல்லாம் நேற்றைய தினம் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. அதனால் தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஒரு கூட்டணி அமைவது குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அது உரிய நேரத்தில் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் சொல்லிட்டு பொதுச் செயலாளர் உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. எனவே அந்த அடிப்படையில் இப்போ எங்களை பொறுத்தவரை 10 பேர் கொண்ட குழு மக்களுடைய இந்த எண்ணோட்டத்தை, கருத்துக்களை முழுமையான அளவுக்கு தமிழ்நாட்டின் நலன் அதை பிரதிபலிக்கின்ற வகையில், மாநிலத்துடைய உரிமையெல்லாம் பேணி காக்கின்ற வகையில் அது தேர்தல் அறிக்கை அமையும். இல்லை, அதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு தானே இருக்கும். அதெல்லாம் உரிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறீங்க, உரிய நேரத்தில் உங்களுக்கு தகவல் தெரிவிப்போம். அதாவது ஒரு தனி மரம், ஒரு பெரிய தோப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்,
அந்த ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஆலமரம் போல எல்லாருக்கும் நிழல் தரக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்ற வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோடு பார்த்தா எல்லா கட்சிகளும் வந்து பொதுவாக தேர்தல் நாள் நெருங்க வந்து நிறைய பேர் வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவரை பற்றி நாங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே நாங்கள் வந்து கருதுறதில்லை. திமுகவும் இந்த தேர்தல் அறிக்கை குழு வந்து நடத்தி ஒரு கூட்டம் முடிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் அறிக்கையும் அவர் திட்டங்கள் வந்து நிறைவேற்றணும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்து இப்போ நடத்துற தேர்தல் அறிக்கை குழு எப்படி பாக்குறீங்க? அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு மோசடியான தேர்தல் அறிக்கையை வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் வந்து தயாரித்து அதன் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து அதை வந்து தற்காலிகமாக நம்பி வாக்களித்தாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், அந்த வகையில் இன்றைக்கி வந்து மக்கள் முழுமையாக தெளிவு பெற்றுட்டாங்க. இனி எந்த விதமான அந்த கிளுகிழுப்பு காட்டி இந்த குழந்தைகளை ஏமாத்துற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை எந்த காலத்தில் திமுக இனிமேல் ஏமாற்ற முடியாது. அதனால் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக தமிழ்நாட்டில் இருக்கும். என்னங்க இப்போ இது மாநிலத்துடைய நலன் என்ற அடிப்படையில் முழுமையான அளவுக்கு அப்போ ஒரு உதாரணத்தை சொல்றப்ப காவிரி நதிநீர் பிரச்சனையில் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு பாராளுமன்றத்தையே ஸ்தம்பித்து அந்த உரிமை பெற்றுக் கொடுத்தது எந்த இயக்கம்? அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தானே. அப்போ முடியும், எங்களால் முடியும். 40 நமதே நாடு நமதுனா நிச்சயமா மாநிலத்துடைய உரிமையெல்லாம் இல்லை, அதுதான் சொல்றேன். மாநில அரசு பொதுவாக மாநில கட்சிகள் அத்தனையும் இப்போ மத்திய அவங்க ஆட்சி தனித்தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிடுறது வழக்கம் தான். ஒவ்வொருவரும் மம்தா பானர்ஜி இருக்காங்க, அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை விடுறாங்க. நீங்க எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகுறீங்களா, நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் முன்னிலைப்படுத்துறது. மாநில கட்சிகள் யாரையும் 22 தலைமை அமைச்சர் யார் என்பதை முன்னிலைப்படுத்தாமல் தேர்தல் சந்திக்கிறாங்க. அந்தந்த மாநிலத்தினுடைய நலனை மையமாக வைத்து முன்னிலைப்படுத்தி இந்த தமிழ்நாட்டுக்குன்னா தமிழ்நாட்டு பிரத்யேக பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை அதுதான் எங்களுக்கு தேர்தல் அறிக்கை, அதுதான் கதை. அந்த பிரச்சனைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இந்த முன்னிலை முயற்சி எடுப்போம். அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். இதுதான் எங்கள் தேர்தல் அறிக்கை, அதுதான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர். மாநிலத்தில் நலன்தான் எங்களுடைய வேட்பாளர். அதான் ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா, மாநிலத்தின் நலன் சார்ந்துதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கை, மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கை, மக்களுடைய எண்ணோட்டத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் தேர்தல். எதுங்க நோ எனிமி நோ ஃப்ரெண்ட்ஸ். அரசியல் எது வேணாலும் நடக்கலாம், பொறுத்து பாருங்க. ஓகே, இல்ல அதெல்லாம் நாங்கள் ராயபுரத்தில் இப்போ இது இருக்கு, மீட்டிங் இருக்கு. இப்போ அடுத்து இல்ல அது வந்து